வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாக்யலட்சுமி சீரியல் இன்றைக்கி எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்ருக்குறாங்க ராதிகாவை. மயு ரூமுக்கு வெளியில் நின்று அழுதுட்ருக்குறாங்க. மயுவை கன்சல்ட் பண்ணிகிட்ருக்கிறாரு கோபி. நீ பயப்படாத மயு, அம்மா கீழே விழுந்துட்டாங்கல்ல, அதான் டாக்டர்கிட்ட செக்கப் கூப்பிட்டு வந்திருக்கிறோம், கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம், நீ பயப்படாத அப்படின்னு சமாதானப்படுத்திட்டுருக்கிறாரு. ராதிகா அம்மாட்டையும் நீங்கள் கவலைப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது ராதிகாவுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. வயிற்றில் புள்ளையை வச்சுட்டு குப்புற விழுந்திருக்கிறா, ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கோவப்படுறாங்க ராதிகாவோட அம்மா. டாக்டர் இப்போது ரூம்லேருந்தே வெளியில் வராங்க. ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடி தடுமாறி விழுற மாதிரியாக வீடு வச்சுருப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க டாக்டர். இல்லை டாக்டர், நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு கோபி. ரூமுக்கு வர சொல்கிறாங்க டாக்டர். மயு நீ வெளியிலேயே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாரு கோபி. டாக்டர் இப்போது கோபிகிட்டையும் ராதிகாவோட அம்மாட்டையும் சொல்கிறாங்க. ராதிகா கீழே விழுந்ததில் வயிறில் ரொம்ப அடிபட்டுருச்சு, அதனால் அவங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட கோபி ரொம்ப அப்செட் ஆகிடுறாரு. மிஸ்கேரேஜ்னால் என்னன்ற மாதிரி முழிக்கிறாங்க ராதிகாவோட அம்மா. ராதிகாவோட கரு கலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர். அதை கேட்ட ராதிகாவோட அம்மா ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுறாங்க. மயூட்ட வந்து சொல்கிறாங்க, உனக்கு ஒரு தங்கச்சி பாப்பாவோ தம்பி பாப்பாவோ பிறக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, அது எல்லாம் இல்லாமல் போயிடுச்சு, உங்கள் அம்மாவோட கரு கலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. ராதிகாவும் விஷயம் தெரிஞ்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. கோபி ராதிகாவை சமாதானப்படுத்துறதுக்காக போகிறாரு. என் முகத்திலே முழிக்காதீங்க, இங்கேருந்து போயிருங்க கோபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ராதிகா. நான் கன்சீவ் ஆனது தெரிஞ்ச உடனே இந்த குழந்தை வேணான்னு தானே நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க ராதிகா. கடைசி அதே மாதிரி குழந்தை இல்லாமலே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கோபி சொல்கிறாரு, ஸ்டார்டிங்கில் வேணா நான் அப்படி சொல்லியிருந்திருக்கலாம், ஆனால் இப்போ நீ எந்த அளவு ஃபீல் பண்ணுறியோ அதே மாதிரி தான் எனக்கும் வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நடிக்காதீங்க, நீங்கள் நினச்சதை நிறைவேற்றிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகாவோட அம்மா. எல்லாமே பிளான் பண்ணி பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னு கேட்குறாங்க. என்னத்தை பேசுகிறீங்க, நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னு கோபி கேட்குறாரு. உங்கள் அம்மா தான் ராதிகாவை பிடிச்சி கீழே தள்ளி விட்டாங்க, அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகாவோட அம்மா. ராதிகா ரூம்லேருந்து அப்படியே வெளியில் வந்துட்டு இருந்தா அவங்க அம்மா தான் பிடிச்சி தள்ளி விட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் அம்மா அப்படிலாம் பண்ண மாட்டாங்க, அவங்க கோவப்படுவாங்க திட்டுவாங்க, மற்றபடி இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கோபி அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. ராதிகா நீ நல்லா யோசிச்சு பாரு ராதிகா, நீ கீழே விழும்போது உன் மாமியார் உன் பின்னாடி தானே இருந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க ராதிகாவோட அம்மா. ராதிகாவுமே இப்போது நடந்த விஷயத்த யோசிச்சு பார்க்குறாங்க. ராதிகா கீழே விழுந்த டைமில் ஈஸ்வரி தான் பின்னாடி நின்றுட்டு இருந்தது ராதிகாவுக்கு ஞாபகம் வருது. ஆனால் உண்மையாகவே ராதிகா பூஜாடி தட்டி தான் கீழே விழுந்திருப்பாங்க. ஆனால் கோபியோட அம்மா தான் தள்ளி விட்டுருப்பாங்க அப்படின்னு ராதிகாவுமே நம்பிடுறாங்க. உங்கள் அம்மா நினச்சதை சாதிச்சு காமிச்சிட்டாங்கல்ல அப்படின்னு கோவப்படுறாங்க ராதிகா. ஆரம்பத்துலேருந்தே அவங்கள இங்கே தங்க வைக்க வேணான்னு சொன்னேன், இப்போ என் குழந்தை எல்லோரும் சேர்ந்து கொண்டுட்டீங்கல்ல அப்படின்னு கோவப்படுறாங்க ராதிகா. அம்மாலாம் அப்படி பண்ண மாட்டாங்க ராதிகா அப்படின்னு சமாதானப்படுத்துகிறாரு கோபி. அதான் பண்ணிட்டாங்களே கோபி, நம்ம குழந்தைய கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. எனக்கு உங்களை பார்க்கவே பிடிக்கல, இந்த ரூமை விட்டு வெளியில் போங்க அப்படின்னு திட்டுறாங்க ராதிகா. ராதிகா சொல்கிறத நம்பவும் முடியலை, நம்பாமல் இருக்கவும் முடியலை. கோபி ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறாரு. அந்த கோபத்தை ஈஸ்வரி மேலே காட்ட போகிறாரு கோபி. தன்னோட மகன் தான் முக்கியன்னு கோபி கூட கிளம்பி வந்த ஈஸ்வரிக்கு இது பெரிய அதிர்ச்சியாக இருக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.